ஒரு நல்ல காலை நேரத்தில் நான் பண்ணையின் எல்லையில் நின்று கொண்டிருந்தேன். சூரியன் மெதுவாக உயர்ந்து கொண்டிருந்தான். என் பெயர் ராஜேஷ். ஆனால் என் எஜமானி அம்மா என்னை அன்புடன் ராஜு என்று அழைப்பாள். எனக்கு 24 வயது. கடந்த 8 வருடங்களாக நான் அவரது பெரிய மாளிகையிலும் விஸ்தாரமான தோட்டங்களிலும் வேலை செய்து வருகிறேன். என் எஜமானி அம்மா என்னை மிகவும் நம்பினாள். வேறு எந்த ஊழியரையும் அவ்வளவு நம்பவில்லை. என்னிடம் எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொள்வாள். ஷாப்பிங் சென்றாலும் என்னை உடன் அழைத்துச் செல்வாள். அன்று காலையில் அவள் என்னிடம் வந்து, ராஜு, நான் சிங்கப்பூர் பயணம் மேற்கொள்ளப் போகிறேன். வீட்டின் முழு பொறுப்பும் உன்னிடம் இருக்கும். உன்னைப் போல் வேறு யாரையும் நம்ப முடியாது என்று திரும்பத் திரும்பச் சொன்னாள். நான் தலையசைத்தேன். பிறகு அவள் தன் மகளைப் பற்றிப் பேசினாள். அவளை நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். அவளுக்கு தூக்கத்தில் நடக்கும் பழக்கம் உண்டு என்றாள். நான் சரி என்றேன். ஆனால் அடுத்து அவள் சொன்னது என்னை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. இரவில் நீ பிரியாவின் அறையிலேயே தூங்க வேண்டும் என்றாள். என் கண்கள் விரிந்தன. இது எப்படி சரியாகும்? சின்ன எஜமானி அறையில் நான் தூங்குவது பொருத்தமற்றது என்றேன். ஆனால் அவள் கண்டிப்பாக, நான் சொல்வதைச் செய். பிரியாவின் அறையிலேயே தங்கு என்றாள். எனக்கு அந்த வார்த்தைகள் பிடிக்கவில்லை. ஆனாலும் அவளை மறுக்க முடியவில்லை. மனதுக்குள் நான் அப்படி தூங்கப் போவதில்லை என்று உறுதி செய்து கொண்டேன். என் எஜமானி அம்மாவின் மகள் பிரியா. அவளுக்கு 14 வயது. அவள் சில வினோதமான பழக்கங்கள் கொண்டவள். எஜமானி அம்மா மிகப்பெரிய பணக்காரி. அவருக்கு விஸ்தாரமான தோட்டங்கள், விவசாய நிலங்கள் ஏராளம். அதன் வருமானத்தில் வீட்டுச் செலவுகள் சிறப்பாக நடைபெற்றன. அவருக்கு ஒரே மகள். அவளை மிக செல்லமாக வளர்த்தாள். எஜமானி அம்மா விவாகரத்து பெற்றவர். நான் வேலைக்கு வந்தபோது அவர்கள் இன்னும் திருமணம் செய்து கொண்டிருந்தனர். அது காதல் திருமணம். இருவரும் மகிழ்ச்சியாக இருந்தனர். பிரியா பிறந்த பிறகு சில வருடங்களில் புரிதல் குறைவு ஏற்பட்டது. எஜமானி அம்மா தன் கணவரை சந்தேகித்தாள். சண்டைகள் அதிகரித்தன. இறுதியில் விவாகரத்து. முதலில் அவள் மிகவும் அழுதாள். பின்னர் பிரியா மீது கவனம் செலுத்தினாள். உறவினர்கள் 2வது திருமணம் செய்ய வற்புறுத்தினர். ஆனால் அவள் மறுத்துவிட்டாள். நான் என் கணவரின் பெயரிலேயே வாழ்வேன் என்றாள். அவள் வீட்டை நிர்வகித்தாள். அனைத்து ஊழியர்களையும் கவனித்தாள். நான் அவரது மிக விசுவாசமான ஊழியன். வியாபார கணக்குகளையும் என்னிடம் ஒப்படைத்திருந்தாள். நான் ஒரு பைசா கூட தவறு செய்யவில்லை. இந்த ஆண்டு அவள் சிங்கப்பூர் செல்ல திட்டமிட்டாள். பிரியா தனியாக இருக்க மாட்டேன் என்று அடம்பிடித்தாள். ஆனால் அவளுக்கு இறுதித் தேர்வுகள் இருந்தன. எனவே அடுத்த முறை என்னுடன் வா என்று சொல்லி சமாதானப்படுத்தினாள். எஜமானி அம்மா எனக்கு எல்லா அறிவுரைகளையும் கொடுத்துவிட்டு புறப்பட்டாள். அவள் சென்றதும் நான் பெருமூச்சு விட்டேன். சோபாவில் அமர்ந்து கால்களை மேசை மீது வைத்தேன். ரிமோட்டை எடுத்து டிவியை ஆன் செய்தேன். ஒரு படம் பார்க்கத் தொடங்கினேன். அப்போது பிரியா உள்ளே வந்தாள். என் நிலையை பார்த்து நெற்றி சுருங்கியது. ராஜு, அம்மாவிடம் புகார் செய்வேன். விலையுயர்ந்த மேசையில் காலை பரப்பி உட்கார்ந்திருக்கிறாய் என்றாள். நான் பதறி எழுந்தேன். சின்ன எஜமானி, புகார் செய்யாதீர்கள் என்றேன். டிவியை அணைத்தேன். அவள் சோபாவில் அமர்ந்து, அம்மா இல்லாதபோது நீங்கள் முதலாளியாகிவிடாதீர்கள். நான் தான் இந்த வீட்டின் எஜமானி. நான் சொல்வதைச் செய்யுங்கள் என்றாள். நான் தலைகுனிந்தேன். உள்ளுக்குள் கோபம். அவள் என்னுடன் ஒத்துப் போகாதவள். எப்போதும் குழந்தைத்தனமாக நடந்து கொள்வாள். என்னைச் சந்தைக்கு அடிக்கடி அனுப்புவாள். பொருட்களை மாற்றச் சொல்வாள். வேறு யாரிடமும் சொல்ல மாட்டாள். எஜமானி அம்மாவும் அவளை எதுவும் சொல்ல மாட்டாள். சமையல்காரன் காபி கொண்டு வந்தான். என்னைப் பார்த்து சிரித்தான்.
இப்போது உன் இடத்துக்கு வந்துவிட்டாயா என்றான். நான் அவனை உருமினேன். பிரியா என் காபியை ரசித்துக் குடித்தாள். நாள் முழுவதும் வேலைகளில் கழிந்தது. இரவு என் அறைக்குச் செல்ல முயன்றபோது பிரியா என்னை நிறுத்தினாள். அம்மா சொன்னது நினைவிருக்கிறதா? என் அறையில் தூங்கு என்றாள். நான் எரிச்சலுடன், என் அறையில்தான் தூக்கம் வரும். வேறு ஊழியர்களை அழைக்கலாம் என்றேன். அவள் அம்மா உன்னைச் சொன்னாள். வா, தரையில் படு என்றாள். நான் அறைக்குள் சென்றேன். மனம் அமைதியின்றி இருந்தது. பிரியா கட்டிலில் படுத்தாள். விளக்கை அணைத்தாள். இருட்டில் என் இதயம் வேகமாக துடித்தது. அவள் 14 வயது. நான் பெரியவன். எஜமானி அம்மாவின் மனதில் என்ன இருந்தது? நேரம் கடந்தது. அவள் தூங்கும்போது அப்பாவியாக, சிறு தேவதை போல் இருந்தாள். நான் பார்வையை திருப்பி தூங்க முயன்றேன். காலையில் அலாரம் ஒலித்தது. நான் எழுந்து வெளியே வந்தேன். பிரியாவை பள்ளிக்கு அழைத்துச் சென்றேன். பின்னர் தோட்ட கணக்குகளை பார்த்தேன். அரிசி, காய்கறி வரவு செலவு எல்லாம் என் பொறுப்பு. அதில் மூழ்கி பிரியாவை அழைக்க மறந்துவிட்டேன். மதியம் 1:30 ஆனது. எஜமானி அம்மா போன் செய்து கோபித்தாள். நான் மறந்துவிட்டதாகச் சொன்னேன். அவள் சென்று அழைத்து வா என்றாள். திரைவரை கோபித்தேன். அவன் எல்லா பொறுப்பும் உன்னிடம் என்றான். பள்ளிக்குச் சென்றபோது பிரியா மட்டும் தனியாக காத்திருந்தாள். காரில் வழி முழுவதும் என்னை திட்டினாள். அம்மா வரட்டும், பாடம் கற்றுத் தருவேன் என்றாள். வீட்டுக்கு வந்தபோது சமையல்காரன் உணவு தயாரிக்கவில்லை. வேலைக்காரிகள் அரட்டையில் இருந்தனர். வீடு குழப்பமாக இருந்தது. நான் சுத்தம் செய்ய உத்தரவிட்டேன். அவர்கள் என்னை வேலைக்காரன் என்று சொன்னார்கள். இரவு சோர்வுடன் டிவி அறை சோபாவில் படுத்தேன். நடுநிசியில் சத்தம் கேட்டது. பிரியாவின் அறை ஜன்னலில் ஒருவன் எட்டிப் பார்த்தான். நான் கத்த, அவன் சமையலறை நோக்கி ஓடினான். பின்தொடர்ந்தேன். ஆனால் யாரும் இல்லை. வெளிக்கதவு திறந்திருந்தது. உள்ளே தாளிட்டு வந்து படுத்தேன். பின்னர் பிரியாவின் அறைக்குச் சென்றேன். அவள் தூக்கத்தில் பயந்து என் கையை பிடித்தாள். அம்மா, நாய்கள் என்னை தின்றுவிடும் என்றாள். நான் அவள் கையை பிடித்துக் கொண்டேன். அவள் ஆழ்ந்த தூக்கத்தில் ஆழ்ந்தாள். பின்னர் மெதுவாக விடுவித்தேன். அதன் பிறகு அவள் அறையிலேயே தூங்கினேன். ஒரு இரவு சமையல்காரன் குளிர்ந்த பால் பானம் கொடுத்தான். நன்றாக தூக்கம் வரும் என்றான். நான் குடித்துவிட்டு பிரியாவின் அறைக்குச் சென்றேன். ஆழ்ந்த தூக்கம். காலையில் எழுந்தபோது படுக்கை காலியாக இருந்தது. மணி 6. வீடு முழுவதும் தேடினேன். பிரியா இல்லை. சமையல்காரனும் காணாமல் போயிருந்தான். முன்பு பார்த்த உருவம் அவனாக இருக்கலாம் என்று தோன்றியது. எஜமானி அம்மாவுக்கு போன் செய்தேன். அவள் போலீசுக்கு தகவல் கொடுத்தாள். சமையல்காரனின் வீட்டுக்குச் சென்றேன். அவன் வரவில்லை என்றனர். அக்கம் பக்கத்தார் சொன்னார்கள், அவன் பிரியாவை காரில் கடத்திச் சென்றான். கேமரா உதவியால் கார் எண் கிடைத்தது. போலீசுடன் சென்றோம். கார் ஒதுக்குப்புற இடத்தில் இருந்தது. நான் நினைவில் இருந்த இடத்துக்கு ஓடினேன். கதவை உதைத்தேன். உள்ளே சமையல்காரன் மற்றும் இருவர் பிரியாவை கட்டிப் போட்டிருந்தனர். அவள் அழுது கொண்டிருந்தாள். என் இரத்தம் கொதித்தது. அவர்களை அடித்தேன். போலீசார் வந்து பிடித்தனர். பிரியா என்னிடம் ஓடி வந்தாள். பயப்படாதே, நான் இருக்கும் வரை யாரும் உனக்கு தீங்கு செய்ய முடியாது என்றேன். சில நாட்களுக்குப் பிறகு எஜமானி அம்மா திரும்பி வந்தாள். என் கைகளை பிடித்து, என் மகளை காப்பாற்றியதற்கு நன்றி என்றாள். நான் அவளை என் சிறு தங்கையாகவே பாவிக்கிறேன். நான் இருக்கும் வரை கவலை வேண்டாம். உங்கள் மகளை யாரும் பார்க்க முடியாது என்றேன். அவள் மகிழ்ச்சியடைந்தாள். எனக்கு பெரிய பரிசு கொடுத்தாள். அனைத்து ஊழியர்களிடம், இன்று முதல் ராஜுவின் உத்தரவை பின்பற்றுங்கள் என்றாள்.
எனக்கு பதவி உயர்வு கிடைத்தது. நாங்கள் மகிழ்ச்சியாக வாழத் தொடங்கினோம். நன்றி.